சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. சாமிக்கு மாலை போட்டுருவோம். அக்ஷு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கணேஷாக்கு போய் மாலை போட்டுட்டு இருக்காங்க. ஹாய். நம்ம செல்லக்குட்டிக்கு மட்டும் போட போகிறோம்ல, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கணேஷாக்கு வந்து மாலை போடுறாங்க. அக்ஷு எட்டிப்பாரு, அக்ஷு எட்டிப்பாரு, ஹாய் சொல்லிடு, ஹாய் சொல்லிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு வந்து மொட்டை போட போகிறோம். ஸோ எங்கள் ஊரில் இருக்க பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். அக்ஷுவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மொட்டை போட போகிறோம். ஸோ நாங்கள் வந்து நைட்டில் தான் மொட்டை போடுறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் vlog வந்து எடுக்க ட்ரை பண்ணுறோம். பாய். அக்ஷு அவங்க அப்பாவுக்கு பாய் சொல்கிறாங்க. பாய் பாய். வந்தாச்சு. அப்படியே நம்ம தம்பியோடய நம்ம மச்சியோடய சேர்ந்து ஒரு கிளிக்கை போட்டுட்டு அப்படியே அங்கே விலாகை கண்டினியூ பண்ணோம். அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷு அவங்க அப்பாவும் ஒரு வீடியோக்கு ஒரு போஸை கொடுத்துட்டு அப்படியே போய் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கான சூடம் எல்லாத்தையும் எடுத்து பொங்கலுக்கு அடுப்பு ஆன் பண்ணுங்கன்னு சொன்னால் தீப்பெட்டியை காணோம் அப்படின்னு தேடி கடைசியில் ஒரு வழியாக தீப்பெட்டியை கண்டுபிடிச்சி அடுப்பையும் பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சு முடிச்சுட்டு அப்படியே பொங்கல் பானையை தூக்கி கொஞ்சம் நேரத்தில் அடுப்பில் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே இருட்டாக இருக்குது. என்னங்கடா நடுக்காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கீங்க எல்லோரும். எங்கள் கோயில் வந்து கம்மாய்க்குள்ளே இருக்கிறதுனால இருட்டாக தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. என்னடா கூட்டமாக பொங்கல் வாங்கி சாப்பிட வந்து உட்காந்துருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? எல்லோரும் நம்மளோட கெஸ்ட்டு. ஃபைனலாக நல்லபடியாக பானையை தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அக்ஷு வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. எரிங்க நல்லா எரிங்க, அடுப்பு எரியட்டும், வேமா பொங்கட்டும், எல்லாருக்கும் பொங்கல் கொடுங்க அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது நம்ம கற்பர். ஸோ இவரை தான் நம்ம வந்து மொட்டை எடுக்கிறதுக்காக சாமிக்கிட்ட கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்க அக்ஷு குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து என்ன அரட்டை போட்டுட்ருக்காங்க. நான் அங்கிட்டு பெரியவங்களாம் இங்கிட்டு குட்டி பசங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக செம்ம அரட்டை தான். இங்கிட்ட ஒரு பக்கம் வெள்ளை அடிக்க, அங்கிட்ட ஒரு பக்கம் கதை பேச, ஒரே குதூகலமாக போச்சு அன்றைக்கி நைட்டு. அன்டைம் எப்படி போச்சுனே தெரில. எங்களோட அக்ஷுவும் தூங்காமல் இருந்து செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே ஒரு பக்கம் காஃபி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எந்திரிச்சோடனே ப்ரெஷ் கூட பண்ணாமல் நைட்டு 1:30க்கு சுட சுட காஃபி. இங்கே பாருங்கள் எல்லோரும் செம்மையாக கொரட்டை விட்டு தூங்குறாங்க. பாருங்கள் அக்ஷு பாருங்கள் தூங்கவே இல்லை. அக்ஷு மட்டும் தான் முழிச்சிட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த வீடியோவோட ஹீரோயினே அக்ஷு தானே. அப்புறம் அப்படியே அக்ஷு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பெரியப்பாவும் அவங்க அத்தையும் சேர்ந்து கையை பிடிச்சி டன் 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 நடந்து போயிட்டே இருந்தாங்க. அக்ஷு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது அக்ஷு மட்டும் நடந்துகிட்டு இருந்தாங்க நைட்டு 1 மணிக்கு. சரி இங்கே என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தா அங்கே வயசான பாட்டிங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. அப்படியே அந்த பக்கம் நம்ம சாமிக்குரிய ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருந்துச்சு. ரம்யா வந்து அப்படியே சாமிலாம் க்ளீன் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க அக்ஷுவை. அக்ஷு அம்மா புடி பாப்போம், புடி புடி பே புடிச்சாச்சுடா. என்ன பிடிக்கிற? நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹாய் போட்டு அப்படியே அக்ஷு டர்ன் பண்ணி கிளம்பிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து நல்லா கதை பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக சாமியும் நல்லா வந்து ப்ரிப்பேர் ஆகி நல்லா அலங்காரம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கும்பிடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஐயையோ நைட்டுடா ரொம்பவே குளிருடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப குளிர். 2 o'clock ஆயிடுச்சு மொட்டை எடுக்கிறதுக்கு. மொட்டை எடுக்கிறவங்களும் வந்துட்டாங்க. ஃபைனலாக அக்ஷு வந்து அங்கே கூட்டிகிட்டு போகணும். அக்ஷு ரொம்ப அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா.
அவங்க மாமா மடியில் தான் உட்கார வச்சு மொட்டை எடுக்கணும், தாய் மாமா மடியில் அப்படின்றதுனால என் தம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சோம். ஆனால் அவள் வந்து இருக்கிற மாதிரியே தெரில. ஐயையோ என்னடா பண்ணுறீங்க, விடுங்கடா என்னையே அப்படின்னு அவளோட மைண்ட் வாய்ஸ் எங்கள் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அழுதுகிட்டே இருந்தா. அதோட ஃபைனலாக சரி அப்படின்னு அப்படி இப்படின்னு அந்த இந்தான அழுது 1 மணி நேரம் ஆகிட்டா மொட்டை எடுக்க. நான் கொஞ்சம் நேரம் தூக்கி என் செல்லக்குட்டியோட மொட்டையாக போகுது ஒரு கேப்ஷனை போட்டு நான் அவளை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அவள் அதுக்கெல்லாம் மயங்கிற மாதிரி தெரியல. சரி ஒரு வழியாக அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவங்க அப்பா கிட்டேயாச்சும் இருக்காளான்னு பார்க்குறக்காக ட்ரை பண்ணோம். அப்படியும் அவள் வந்து மொட்டையை எடுக்க விடலை. ஸோ அன்டைமு என்னங்கடா குளிரில் கூட்டிகிட்டு வந்து பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவள் அழுதுகிட்டே இருந்தா. சரின்ட்டு அதோடையே ஒரு 1 hour அப்போ மொட்டை எடுத்து முடிச்சாச்சு. 1 hourக்கு அப்புறம் தான் மித்த எல்லாருக்குமே மொட்டை எடுத்தோம். 2 மாமாவுக்கு அவங்க அக்ஷோட ஐயாவுக்கு எல்லாருக்குமே அப்போ தான் மொட்டை எடுத்தோம். ஸோ அப்படியே அந்த அன்னைட்டில் அழுக அப்படியே செம்மையாக அவளுக்கு தூக்கம் வந்துடுச்சு போல். ஸோ 2 o'clock வரைக்கும் தூங்காமல் இருந்ததே பெரிய விஷயம். சிவன் ராத்திரின்னு எங்கள் பாப்பா தான் சிவன் ராத்திரிக்கு தூங்காமல் இருந்திருக்கா போல். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சிவன் ராத்திரிக்கு மறுநாள் வந்து சாமி கும்பிடுவோம். அப்படி இப்படின்னு எப்படியோ அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தோசை சில ரைம்ஸ்லாம் போட்டு விட்டு என்னடா இந்த குளிரில் இப்படி ரைம்ஸ்லாம் போடுறீங்களேன்னு அவள் கேட்குற மாதிரி எங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்க அப்படியே ஒரு வழியாக சமாதானப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம். அவளுக்கு பிடிச்ச அவளோட ஃப்ரெண்டு முருகன் பாட்டும் போட்டு பார்த்தா. ஆனாலும் அவள் வந்து மயங்குற மாதிரி தெரியல. சரி எப்படியாச்சும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக எடுத்து முடித்தோம். ரொம்பவே அழுதா. மொட்டை எடுத்து முடித்தோடனே அங்கே வந்து அடுப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்றதுனால சுடுதண்ணிலாம் வச்சு குளிக்க வச்சுக்கலாம் அப்படிலாம் நினச்சோம். அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மொட்டையை போடு, மொட்டையில் விட்டு தண்ணியை வச்சு தடவு அப்படின்ற மாதிரி மொட்டையை போட்டு லேசாக சுடுதண்ணியை வச்சு அப்படியே அவளோட தலையை மட்டும் தொடச்சிட்டு அப்படியே அவளுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றியாச்சு. மொட்டை எடுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே ஒரு டிப்ஸு. என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை எடுத்த மண்டையில் தடவுடா வெத்தலையை அப்படின்ற மாதிரி மொட்டை எடுத்த உடனே தலையில் வந்து வெத்தலையை தடவுனிங்கன்னா தலையில் வந்து நல்லா வந்து முடி தலையும். அது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பண்ணி பார்த்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு. என் தம்பின்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ என் கூட பிறந்த தம்பியோட தலையில் வந்து முடியே இல்லை சின்ன பிள்ளைலேருந்து அவ்வளோவா. நாங்கள் மொட்டை எடுத்து அவன் தலையில் வெத்தலையை தடவி வளர்றா காடு மாதிரி முடி அப்படின்னு வளர்ந்து நிற்கிது இன்னைக்கு முடி. அவனுக்கு அவ்வளோ முடி, எங்களுக்கு கூட அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் இது ஒரு சின்ன டிப்ஸ், எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபைனலாக மாமாவுக்கும் மொட்டை எடுத்துகிட்டு எனக்கு வந்து ஒரு பூமுடி இறக்கணும். மச்சியும் பூமுடி இறக்கிக்கிட்டாங்க. ரொம்பவே ஷார்ட்டாக கட் பண்ணாங்க, இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வெத்தலை தைக்கிறது சொன்னேன் இல்லையா, வெத்தலை தைக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து குளிர்ச்சியான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப கோல்டு உடம்பு இருக்கிறவங்களாம் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ வெயில் காலத்தில் ஃபாலோ பண்ணலாம், குளிர்காலத்தில் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி அதோட ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நம்ம அப்படியே ஃபைனலாக மச்சிக்கு வந்து பூமுடி இறக்கிட்டு சாமிக்கெலாம் இலை போட்டு சாமிக்குரிய ஃபுட்ஸ் அண்ட் தேங்காய் வாழைப்பழம் பொங்கல் எல்லாமே வச்சு சாமி பாருங்கள் ஃபைனல் லுக்கில் செம்மையாக இருந்தாங்க அங்கேருந்து பார்க்குறதுக்கு. இங்கே வந்து இருட்டு கரண்ட் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஜெனரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். மச்சி வந்து எல்லா சாமிலையும் வந்து விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரமேஷ் அப்புறம் அவங்களோட அண்ணாவோட ட்ரெஸ்லாம் இதில் வந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அவங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு, ஒரு லைட் எல்லோ. அவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி பேண்ட் ஒரு பிளாக் கலர் மாதிரி. என்னோடய ட்ரெஸ் வந்து இதில் நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீ தான். இப்போ வருவாங்க பாருங்கள் அவங்க அண்ணனும் தம்பியும் அபூர்வ சகோதரர்கள் மாதிரி 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து தேடுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏறிடா கடையில் தேடிடா ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி கடையாக ஏறி ட்ரெஸ்ஸெல்லாம் சர்ச் பண்ணோம். ஆனால் 2 பேருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறது கஷ்டம்தான். ட்வின்ஸ்லாம் எப்படி தான் ட்ரெஸ் வந்து ஒரே மாதிரி போடுறாங்களோ ரொம்பவே கஷ்டம். அதனால எங்களுக்கு வந்து கிடச்சது ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருங்கள் நம்ம அக்ஷுக்குட்டி அவங்க சித்திக்கிட்ட சமத்தாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மொட்டையில் ஒரு கேப்பு. இந்த கேப் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு 3 months முன்னாடி எங்கள் மம்மி அழகர் கோயில் போயிருந்தப்பவே வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த மொட்டைக்காக. மொட்டை செம்ம தூக்கத்தில் இருக்காங்க. ஸோ நைட்டு 4 o'clockலாம் செம்ம தூக்கத்தில் தானே இருப்பாங்க. 2 o'clock வரைக்கும் முடிச்சுருந்துருக்காங்க. அப்புறம் அப்படியே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் வேகமாக எழுந்திரிங்கடா டே சாமி வர போதுடா அப்படின்னு சொல்லி உசுப்பி விட்டாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் வந்து சாமி ஆடுவாங்க அங்கே.
கருப்பு சாமி ஆடுவாங்க. ஸோ அதனால சாமி வரும்போது யாரும் தூங்கக்கூடாது அப்படின்னு நம்ம கோவிலில் ஒரு ஐதீகம். அதனால எல்லோரையும் உசுப்பி விட்டாச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், நம்மளோட கோவிலில் நைட் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து ஜென்செட் யூஸ் பண்ணனால ஸோ இப்படி தெரியுது உங்களுக்கு. அண்ட் மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி ஆடை பலி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தண்ணி தலையில் ஊற்றுனாலே நான் ஆடுவான்னு பார்த்தோம் கருப்பேன். ஆக்சுவலாக மனசே இல்லை. ஏன்னா வீட்டிலையே கருப்பை வந்து பிறந்ததுலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்த ஆட்டுக்குட்டி. ஸோ மனசு வரலதான். இப்போ வந்து வீடியோவே எடுத்துகிட்டு கொஞ்சம் நான் வந்து அழுதுட்டும் இருந்தேன். ஏன்னா எங்களுக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, செல்லப்பிராணிகளெல்லாம் வந்து எதுவுமே பண்ணுறேன்னா மனசு வராது. யாராக இருந்தாலும் வீட்டிலையே வளர்த்துட்டு அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வேறு வழி இல்லை, சாமிக்கு அப்படின்றப்போ பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் ஒரு வழியாக பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதில் வந்து நான் சாமி ஆடுறதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து சாமி ஆடும்போது எல்லாருக்கும் துணூறு கொடுக்கும்போது அவங்க என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து கேப்சர் பண்ணியிருக்க மாட்டேன். என்னடா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓடி வாங்கடா பொங்கல் கொடுக்குறோன்னு சொன்னோன்னே எல்லோரும் தூங்கி எழுந்திரிச்சு பல்லு கூட விளக்காமல் ஓடி வந்து உட்காந்துட்டானுங்க. எல்லோரும் வரிசை கட்டி இலையை எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டு எனக்கு பொங்கல் தாங்க உனக்கு பொங்கல் தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நான், ரம்யா, அக்ஷு எல்லோரும் ஒரு கிளிக்கை போட்டுட்டு நாங்களும் பொங்கல் சாப்பிட என்ஜாய்மெண்ட்டாக போனோம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா இலையில் வாழைப்பழம் இல்லை, இலையில் தேங்காய் இல்லைன்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை வேறு போட்டுட்டு இருந்தாங்க அவன்கள்லாம். சரின்ட்டு அக்ஷு வந்து செம்ம தூக்கம். நாங்கள் 3 பேரும் அப்படியே பேசிவிட்டு ஒரு கேப்சரை எடுத்துகிட்டு அப்படியே போனோம். அண்ட் 5 o'clock ஆயிடுச்சு. 5 o'clock வரைக்கும் தான் ஜென்செட் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அதனால் அப்படியே முடிச்சுட்டு எல்லோரும் இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்ருக்கானுங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே சுட சுட ப்ரஷ் பண்ணாமல் ஒரு பொங்கல். இதை விட நெக்ஸ்ட் டே ரொம்பவே சூப்பராக போச்சு. அண்ட் கெஸ்ட் எல்லாருமே நெக்ஸ்ட் டே விருந்துக்கு தான் வந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து டைம் நைட்டு ஃபுல்லாக கண்முழிச்சிருந்தனால நெக்ஸ்ட் டே vlog வீடியோஸ்லாம் கண்டினியூ பண்ண முடியல. செம்மையான தூக்கம் தான் முக்கியமாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.